சின்ன வயசுல இருந்து இவர் பிச்சை எடுத்து சேர்த்து வச்ச எல்லா காசையும் ஒவ்வொரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. இப்போ இவர் என்னமோ ஒன்று வாங்க போறப்ப சிங்கிள் பேமெண்ட்டா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த தாத்தாவும் அதை போய் ஒவ்வொரு ஊரா எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலைல போய் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்து தூங்கிடுறாரு. அன்னைக்கு காலையில விடியுது, தூங்குனவரை எந்திரிக்கவே இல்லை. அப்பதான் போலீஸ்காரங்க இவரை இங்கிருந்து எழுப்பலான்னு நினைக்கிறப்பதான் தெரியுது அவர் அந்த இடத்துல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல இருக்க அந்த போலீஸ்காரர் செக் பண்றாரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு அப்பாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்காக தான் அவங்க அப்பா மருத்துவ செலவுக்காக காசு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப ஒரு குப்பை லாரி போகுது, அதுல இருந்து ஒரு பை எடுக்கிறாரு. அந்த பையில ஃபுல்லா பார்த்தா காசு. அதை வச்சு அவங்க பொண்ணையுமே கியூர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த குப்பை வண்டியில இருந்து அவர் காசு எடுத்தாரோ அதே மாதிரி வேற யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை குழந்தையோட ஒரு அப்பா குப்பை அல்ற விழுந்திருப்பாரு. அவங்களுக்கு கூட ஒரு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, அந்த போலீஸ்காரர் இதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டதை குப்பை வண்டியில எடுத்து போட்டிருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு இந்த பணம் கிடைச்சு அந்த 2 குழந்தைகளோட லைஃபை காப்பாத்திருப்பாரு.